ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வசனங்களை, வேதத்தை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த வேதத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 33வது அதிகாரம் அவருடைய 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்ற ஒரு பிரபல்யமான கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனத்தை வைத்து நிறைய பாடல்கள் அநேக பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். அநாதி தேவனே என்கிற இந்த கர்த்தருடைய நாமம் வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான நாமங்களில் ஒன்றாயிருக்கிறது. மோசே தான் மரிக்கிற அந்த கடைசி காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தி சொல்லி ஆசீர்வதித்த வார்த்தைகளில் இது ஒன்று. அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த நாமத்தை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஒரு முக்கியமான வசனம். த எட்டர்னல் காட், அநாதி தேவன் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பம் சொல்ல முடியாத ஆரம்பம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வானம், பூமி, தூதர்கள் படைக்கப்படுவதற்கு முன் இருந்த ஒரு காலத்துக்கு பெயர்தான் அநாதி காலம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மூளைக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் எட்ட முடியாத ஒரு காலம்தான் அநாதி காலம். தேவன் எப்போதிருந்து இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் என்றையிலிருந்து இருக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. 36:26 யோபுவிலே சொல்லுகிறது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 92 ரொம்ப அருமையான காரியம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பர்வதங்கள் தோன்றல, பூமி தோன்றல, உலகம் தோன்றல, அதற்கு முன்னாக இருந்த ஒரு காலம்தான் அநாதி காலம். நம்முடைய குருவி மூளைக்கு இந்த காலம் புரியுமா? இந்த காலத்தை நாம் ஆராய்ந்து தான் பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடியும் இல்லை. அவருடைய தொடக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ரட்சித்து நம்மை அபிஷேகித்து நம்மோடு கூடவே இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களை அறிந்தவர், புரிந்தவர். சங்கீதம் 93:2 சொல்லுகிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீரே அநாதியா இருக்கிறீர் என்ற வசனங்களை நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அநாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் கடந்த 2 செய்திகளில் உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். அநாதி தேவன் அடைக்கலமாக இருக்கிறவர். அநாதி தேவன் என்றால் யார்? அவருடைய நித்திய புயம்தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு 3வது ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த அநாதி தேவன் என்ற இந்த நாமத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிரிவிலேஜ் என்ன, சலாக்கியம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, பிளஸ்ஸிங் என்ன என்ற காரியங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அநாதி தேவன் யார் என்று சொன்னால் சத்துருக்களின் மேல் நமக்கு ஜெயம் தருகிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் மேல் நமக்கு என்ன கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க? ஜெயம் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், அநாதி தேவன் என்னுடைய சத்துருக்களின் மேல் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, அநாதி தேவன் என்னுடைய சத்துருக்களின் மேல் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அநாதி தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா சத்துருக்களின் மேலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறவர். இந்த சத்துருன்னு சொன்ன யாரு? சத்துரு நமக்கு என்ன பண்ணுறான்? என்ன
சங்கீதம் 41:5 சொல்லுகிறது, அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இந்த சத்துரு எப்போதுமே நமக்கு சாதகமாக அவன் பேசுகிறதே இல்லை, எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறவன், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன் தான் சத்துரு. இவன் எப்போ சாவான், இவன் எப்போ அழிவான், இவன் குடும்பம் எப்போ காலியாகும், இவங்க பிள்ளைங்களை எப்போ சோத்தரிக்கிறோம் நாசமாக போவோம், இவன் எப்போ இவன் வாழ்க்கையிலேருந்து கீழே விழுவான் அப்படின்னு நம்முடைய குடும்பத்தை குறித்து எல்லாமே விரோதமாகவே சிந்தித்து கொண்டிருப்பான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கலாம். வெளியே நல்லா பேசலாம், ஆனால் உன்னை குறித்து மனதில் அவர்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இவன் எப்போ சாவான், இவன் எப்போ அழியும், இவனுக்கு எப்போ தீங்கு நடக்கும், கைத்தட்டி சிரிக்கலான்னு சொல்லி நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதவன் சத்துரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எனக்கு விரோதமாய் பேசுகிற நினைக்கிற அந்த சத்துருக்களின் மேல் ஜெயம் கொடுக்கிறவர் தான் இந்த அநாதி தேவன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஜெயம் கொடுக்கிற அநாதி தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு விரோதமான எழும்புகிற எல்லா சத்துருக்களின் மேலும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள். இப்படி விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் மேல நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் தான் அநாதி தேவன். ஆமென்னு சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அநாதி தேவன் யார்? அவர் சத்துருக்களின் மேல் என்ன கொடுக்கிறவர்? ஜெயம் கொடுக்கிறவர். சத்துருன்னா யாரு? 74வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்க. சத்துருக்கள் என்ன பண்றாங்க பாருங்க. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படியானால் சத்துருன்னா யாருன்னா உன்னை நிந்திக்கிறவன், உன்னை நிந்தனையா பேசுறவன், உன்னை நிந்தித்து நிந்தித்து பேசுகிறவன். 102வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்திலையும் பாருங்க. அதுல வருது, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். இப்ப நிந்திக்கிறாங்க. நிந்திக்கிறதுனா என்ன? இவன் நாசமா போகணும், இவன் குடும்பம் விளங்காம போகணும் அப்படின்னு சாபமா இடுகிறவன், நிந்திக்கிறவன். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் நிந்திக்கிறவன் தான் சத்துரு. அந்த சத்துருக்கள் நம்மை சூழ இருக்கிறாங்க. அவங்க நடுவில் தான் நாம வாழுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் இடுகிற சாபம், அவன் இடுகிற நிந்தனைகளை எல்லாம் சோத்தரிக்கிறோம். இந்த அநாதி தேவன் துடைத்தெறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் தைரியமா சொல்றார் இஸ்ரவேலர்களுக்கு, இப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் அந்த சத்துருக்களை உங்கள் முன்னின்று அவர் துரத்தி விடுவார். ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் நிந்திக்கிறவன். சத்துருனா யாருங்க? நிந்திக்கிறவன். இந்த சத்துருனா யாருங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா, அங்க சத்துருவை பற்றி பைபிள் சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள்ளே களைகளை விதைத்து விட்டார்கள். அப்படின்னா சத்துருனா யாரு? கோதுமைகளுக்குள்ளே களைகளை விதைக்கிறவன். நமக்கு தேவை கோதுமை. ஒரு கோதுமை வளைகிற வயல்களிலே சத்துரு எதை இடையில விதைக்கிறான்? களைகளை விதைத்தா களைகள் இருக்கிற வயல்வெளியில கோதுமை சரியா வளராது. ஏனென்றால் கோதுமையினுடைய வேர் பூமியில் இருக்கிற சத்துருக்களை உறிஞ்சுகிறதை பார்க்கிலும் களைகள் அதிகமாய் உறிந்து அந்த கோதுமைகளை விட அதிக வேகமாய் செழிக்கும். அந்த களைகள் யாருக்கும் புண்ணியப்படாது. அதனுடைய நோக்கம் என்னன்னா, கோதுமையை என்ன செய்யக்கூடாது? வளர விடக்கூடாது. நல்ல மகசூலை அந்த வயலில் கோதுமைனால் சோத்திரிக்கிறோம் எஜமானுக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் களை எடுப்பாங்க. வயல்வெளியில் கிராமங்களை பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறவங்க ஏன் களை எடுக்கிறாங்கன்னா, களை எடுக்கலைன்னா அங்கே நெல் பயிர் சரியாக வளராது, அங்கே இருக்கிற தானியங்கள் சரியாக வளராது. ஏன்னா களைகள் இருந்துச்சுன்னா பயிர்களை
சரியா வளர விடாது. அப்போ அங்கே பேசிக்கிறாங்க, நம்ம கோதுமைகளை தானே விதைச்சோம், எப்படி களைகள் வந்துச்சுன்னா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து என்னத்தை விதைச்சிட்டான்? களையை விதைக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிசாசு களைகளை விதைக்க பார்க்குறான். கர்த்தருடைய வசனமாகிய விதைகளை வாங்கிட்டு நம்ம போகும்போது ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை, தேவ வசனமாகிய விதைகளை நம்மிலிருந்து எடுத்துவிட்டு நமக்குள்ளே களைகளை விதைக்க பார்க்கிறது. சோதரம் நிறைய குடும்பங்களுக்குள்ளே, விசுவாச குடும்பங்களுக்குள்ளே, நல்லா இருக்கிற குடும்பங்கள், செழிப்பாக வளர வேண்டிய குடும்பம், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய குடும்பத்தில் பிசாசு களையை உள்ள விதைச்சிடறான். அந்த வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை, நன்மையே இல்லை. அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, வேதனை, துன்பம்னே வந்துகிட்டு இருக்க. காரணம் என்னன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு தானே போகிறோம், வசனம் தானே கேட்குறோம், ஆனால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, சத்துரு என்னத்தை விதைச்சிட்டான்? களையை விதைக்கிறான். தூங்குற நேரமாக பார்த்து, ஜெபிக்காத நேரமாக பார்த்து, வேதம் வாசிக்காத நேரமாக பார்த்து, களைத்திருக்கிற நேரமாக பார்த்து, அசந்திருக்கிற நேரமாக பார்த்து அவன் சமாச்சாரத்தை உள்ள நமக்கு தெரியாமலே விதைச்சிட்டு போயிடுறான். சரியா ஜெபம் இல்லை, அந்த வீட்டில் சரியா வேதம் வாசிப்பு இல்லை, ஆண்டவருடைய காரியம் அங்கே இல்லை. அதனால் அந்த வீட்டில் சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. வீடே ஒரு இருண்டு போன வீடு மாதிரி இருக்கு. ஏன்னா சத்துரு என்னத்தை விதைச்சிட்டான்? கோதுமைகளுக்குள்ள களையை விதைச்சிட்டான். களை விதைக்கப்பட்டிருக்கிறதுனால கோதுமை சரியா வளரல. எதுதான் வளருதுங்க? களை தான் சரியா வளருது. சத்துரு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவுலாம் நாசப்படுத்தணும்னு சத்துரு நினைக்கிறான் பாருங்க. இந்த சத்துரு யார்? சங்கீதம் 42 வசனம் 9 பாருங்க. சத்துருவினுடைய காரியம் என்னன்னு பாருங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? சத்துரு யார்னா, உங்களை ஒடுக்குகிறவன், உங்க வாழ்க்கையை ஒடுக்குகிறவன், அவன் தான் சத்துரு. ஆண்டவர் நீங்க உங்க வாழ்க்கையை பெருகணும், நீங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஆகணும், நீங்க இன்னும் விரிவடையணும், இன்னும் உங்கள் எல்லையை வந்து விரிவாக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆனால் பிசாசு, சத்துரு உங்களை ஒடுக்க பார்க்கிறான். அந்த ஒடுக்கத்தினாலே நீ துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். உங்களை ஒடுக்க பார்க்கிறவன் தான் சத்துரு. அதனால்தான் பவுல் சொன்னார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அல்லேலூயா. பிசாசு என்ன ஒடுக்கத்தான் பார்க்கிறான், ஒடுக்கணும் தான் நெருக்கிறான். ஆனால் கர்த்தரோ எங்களை ஒடுங்கி போகாமல் காக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் இஸ்ரவேலர்களை எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்க பார்த்தானோ கர்த்தர் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களை பெருக பண்ணினார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த அநாதி தேவன் என்ன செய்யறார்னா, உங்களை ஒடுக்குகிற சத்துருக்களை துரத்துறாரு. ஸ்தோத்திரம். அதான் அநாதி தேவன் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒடுக்க நினைக்கிறவன் தான் சத்துரு. சத்துரு அப்படின்னு பார்த்தா நான் நிறைய விளக்கங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போவேன். உங்களை ஒடுக்குகிறவன் சத்துரு. இந்த சத்துரு யார் என்றால், உங்களை பயமுறுத்துகிறவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அங்கே கோலியாத் என்கிற சத்துருவை பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கோலியாத் என்கிற ஒரு பெரிய சத்துரு எழும்பி வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 17:11 சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கோலியாத் என்கிற சத்துரு எழும்பி இஸ்ரவேலர்களை என்னப்படுத்துகிறான்? பயப்படுத்தும்படி பேசுகிறான். நீங்கள் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நெகேமியாவுக்கு விரோதமாய் சன்பல்லாத், தொபியா என்கிற சத்துருக்கள் எழும்பி சோத்திரிக்கிற பயமுண்டாக்கும்படி பேசினார்கள், பயமுண்டாக்குகிற கடிதங்களை எழுதினார்கள் என்பதாக நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சத்துரு யாரு அப்படின்னா, உங்களை பயப்படுத்துகிறவன்.
இந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க? 124வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் 3வது வசனங்களை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சத்துருக்களுடைய இன்னொரு செயலை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டுகிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்படியானால் சத்துரு என்றால் நம்மை விழுங்க பார்க்கிறவர்கள். அதனால தான் பேதுருல கூட வாசிக்கிறோம், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று கெச்சித்து அலைகிற சிங்கத்தை போல நம்மை சுற்றி என்ன தேடுகிறான்? வகை தேடுகிறான், விழுங்க பார்க்கிறான். அவன் வயிற்றுல நீங்களும் நானும் போயிடணும்னு அவன் நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்க பார்க்கிறான், விழுங்க பார்க்கிறான். விழுங்க பார்க்கிறவன் இந்த சத்துரு. ஸ்தோத்திரம். ஏசாயா 59 வசனம் 19 சொல்லுகிறது, சத்துரு உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல வருகிறவன். அவன் தான் சத்துரு. காட்டாறு போல வருகிறவன், வெள்ளம் போல வருகிறவன். வெள்ளம் வந்தா எல்லாத்தையும் வாரி தள்ளிக்கிட்டு போயிடும். நிறைய வெள்ளங்கள் தேசங்களில் வருகிறத கேள்விப்படுறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். பெரிய பெரிய வீடெல்லாம் அடிச்சுட்டு போது பாருங்க, பெரிய பெரிய காரெல்லாம் அடிச்சுட்டு போது பாருங்க, எவ்வளவு பெரிய பலசாலியை கூட இழுத்துட்டு போது பாருங்க. வெள்ளத்துக்கு முன்னாடி எந்த மனிதனும் ஒன்று செய்ய முடியல. சத்துரு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக சும்மா சாதாரண மழையை போல தென்றலை போல அவன் வர்றதில்லை, வெள்ளம் போல காட்டாறு போல வருகிறான். வேகமாய் வந்து உன்னை மோதி உன்னை அசைக்க நினைக்கிற பொழுதெல்லாம் இந்த அநாதி தேவன் அந்த சத்துருக்களின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்துருன்னா யாரு அப்படின்னா, எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவன். இந்த சத்துரு யார்? நிந்திக்கிறவன். இந்த சத்துரு யார்? கலைகளை விதைக்கிறவன். இந்த சத்துரு யார்? என்னை ஒடுக்கி என்னை துக்கப்படுத்துகிறவன். இந்த சத்துரு யார்? என்னை பயப்படுத்துகிறவன். இந்த சத்துரு யார்? என்னை விழுங்க பார்க்கிறவன். இந்த சத்துரு யார்? வெள்ளம் போல எனக்கு விரோதமாய் வருகிறவன். இந்த சத்துருக்களை குறித்து தான் அநாதி தேவன் சொல்றாரு. அநாதி தேவன் உன்னுடைய சத்துருக்களை உன் முன்னின்று அவர் என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உங்க பலத்துல என் பலத்துல சத்துருவோடு போராட முடியாது. அநாதி தேவன் அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அநாதி தேவன் என்ன பண்றாரு? உனக்கு முன் நின்று, அதாவது அநாதி தேவன். அப்புறம் சோத்திரிக்கிறோம், சத்துரு. இந்த சத்துரு என்னை அட்டாக் பண்ணும் பொழுது அந்த சோத்திரிக்கிறோம் சத்துருவுக்கும் எனக்கும் நடுவாக அவர் வந்து சோத்திரிக்கிறோம். சத்துரு அங்க இருக்கிறான்னா ஆண்டவர் எனக்கு முன்னாக வந்து நின்று என்னை நிந்திக்கிற, என்னை விழுங்க பார்க்கிற, என்னை பயப்படுத்துகிற, என்னை ஒடுக்குகிற அந்த சத்துருவின் முன்னாக வந்து நின்று என் கண் காண அவனை துரத்தி விடுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதனுக்கு மனிதன் சத்துரு அல்ல, பிசாசும் அவன் சேனையுமே நமக்கு சத்துருக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதன் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் மனிதனுக்குள் பிரவேசித்து ஒருவர் அவன் சத்துருவாக மாற்றி விடுகிறான். பின்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் சத்துருவாக அவன் மாறுகிறான். இந்த மாதிரி தான் செய்யறான் பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றவங்க, ஆண்டவரை நல்ல சேவிக்கிற ஒரு மகள். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஜுரம் வந்துருச்சுன்னா, பலவீனம் வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சகோதரி கிட்ட ஜெபிக்க போகிறாங்க. அதே ஊரில் ஒரு மந்திரவாதி இருக்கிறான். அவன் வரவங்களுக்கு எல்லாருக்கும் பில்லி சூனியம் வைக்கிறது, மாந்திரிகம் வைக்கிறது, தாயத்தை கட்டுறது, இப்படி அவன் ஒரு பிஸ்னஸை பண்ணுறான். இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அதை ஜெபிக்கிற சகோதரி இடத்துலாம் போகிறாங்க, மந்திரவாதி கிட்ட போகிறதில்ல. மந்திரவாதிக்கு பெரிய கோபம், நம்ம பிஸ்னஸ் பாதிக்கப்படுதே.
இந்த அல்லேலூயாக்காரங்க அந்த பெண்ணிடத்திலேயே எல்லாரும் போகிறாங்களே, நம்மள்கிட்ட யாரும் வரமாட்டேன்றாங்களே, அந்த பெண்ணை ஒழிச்சு கட்டினோன்ட்டு அவன் தன்னிடத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் ஏவி விடுறான். ஆனால் அந்த ஆவி எல்லாம் போயிட்டு என்னால் முடியலன்னு எல்லாம் திரும்பி திரும்பி மந்திரவாதிக்கிட்டே வருது. என்னடா அது அப்படின்னோடனே தன்னுடைய கடைசியாக தன்னிடத்தில் வைத்த ஒரு பெரிய பிசாசை அனுப்புனானாம். அது என்ன தடையாக இருந்தாலும் அது உள்ளே போயிடுமா. அதான் வச்சிருக்கிற அதிகபட்சமான பலம் உள்ள ஒரு ஆவி. அது வானலாவிய உயரத்துக்கு அந்த ஆவி புறப்பட்டு சோத்திரிக்கிறோம் சென்னுச்சான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவி கூட அந்த வீட்டுக்கு முன்னாடியே திரும்பி திரும்பி வந்துருச்சு. ஆனால் இது வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிச்சான். நுழைந்து அந்த சகோதரியை கழுத்தை நெரித்து கொள்ளும்படி சமீபிக்க நினைக்கிற பொழுது அந்த சகோதரியை சுற்றிலும் அக்கினிமயமான நெருப்பு. அல்லேலூயா. ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அந்த மகளுக்கு விரோதமா அந்த சத்துருவால கிட்ட நெருங்க முடியல. ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து ஓடி மந்திரவாதி கழுத்தை போய் பிடிச்சதான். ஏண்டா என்ன சாகடிக்கிறதுக்கு அந்த பொம்பளை கிட்ட என்னை அனுப்புனியா? அந்த பெண்ணிடத்திலே பெரிய தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, வல்லமையான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி என்னால ஒண்ணு செய்ய முடியல. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே, அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்ட பிறகு கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? சோத்திரம். உங்க சத்துருக்களை துரத்துகிற அநாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அநாதி தேவன் என்னோடு இருக்கிறபடியால் என் முன் நின்று என் சத்துருக்களை துரத்துவார். நம்புறவங்க கைகளை தட்டி, அநாதி தேவன் என்னுடைய தேவன், அவர் சத்துருக்களை துரத்துகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவின் மேல் இயேசு எப்படியெல்லாம் ஜெயம் தருகிறார், இந்த அநாதி தேவன் சத்துருக்கள் மேல நமக்கு எப்படியெல்லாம் ஜெயம் கொடுக்கிறார் என்கிறத பல வார்த்தைகளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 7 குறிப்பை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். சோத்திரிக்கிறோம். முதலாவது, ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். முதல் குறிப்பு, சத்துருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து ஜெயம் தருவார். நல்லா கொஞ்சம் கவனிங்க. சத்துருவை என் கையில ஒப்பு கொடுத்து என்ன கொடுப்பாரு? ஜெயம் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆண்டவருடைய பெரிய காரியம். இதே வசனத்தை போல உபாகமம் 20 அதனுடைய 14 பாருங்க. நீங்க 14 பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தையில பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாய். இங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஆண்டவர் சத்துருக்களை உன் முன்னின்று துரத்துவார்னு இருக்குல்ல, எப்படி துரத்துறாரா? என் கையில ஒப்பு கொடுத்து எனக்கு ஜெயம். அதுக்கு முன்னாடி சத்துருவின் கையில நான் மாட்டிக்கிட்டு திரிஞ்சேன். சத்துரு கையில நான் மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன பயப்படுத்திக்கிட்டு இருந்தான், என்ன நிந்திச்சுக்கிட்டு இருந்தான், உன்னை என்ன பண்றேன் பாரெல்லாம் எனக்கு விரோதமா சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்ப அவன் என் கையில இப்ப இருக்கிறான். சோத்திரிக்கிறான். அல்லேலூயா. என் கையில அவனை ஒப்பு கொடுக்கிறார். உதாரணமாக இப்போ இந்த உபாகமம் 33 சோத்திரிக்கிறோம், அதனுடைய 27 பாருங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்களும் உனக்கு ஆதாரம். பாருங்க, அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்துவாராம். ஏசுனார் எப்படி பண்றாரு பாருங்க, சத்துருக்களை துரத்துவாராம். துரத்தும் அவன் நாக்கு தள்ளுற வரைக்கும் ஓட விடுறாரு, துரத்துறாரு. ஏசுனார் துரத்தனா எப்படி துரத்துவார்?
கொஞ்சம் இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் எல்லாம் லிட்டரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துரத்துறாராம். ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடனை துரட்டுற மாதிரி இல்லை, ஒரு கொள்ளைக்காரனை ஒரு போலீஸ் துரத்தும் போது எப்படி ஓடுவான் பாருங்க. சமீபத்தில் கூட சோத்தரிக்கிறேன், நான் இங்கே வீட்டில் இருந்தேன் பாருங்க, ஒருத்தவங்க இங்கே செட்பேக் வழியாக ஏறி ஓடி அப்படி இப்படி ஓடுறான். என்னடா எவனோ ஒருத்தன் மேலே வீடு மேலே ஏறி ஓடுறான்னா பின்னாடிக்காரன் போலீஸ்காரனை ஓடிறான். அவனுக்கு போலீஸ்காரன் கண்ணில் படக்கூடாது, பட்டுட்டா அவ்வளோதான்னு வீடு மாறி எங்கே கைகால் உடையுமோ என்ன உடையுமோ ஓடுறான், தலை தெறிக்க. சோத்தரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் துரத்துறதே அப்படி இருக்குன்னா, அனாதி தேவன் எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை துரத்தும் போது எப்படி துரத்துவார் பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவன் ஓடி 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 எவ்வளோ நேரம் ஓட முடியும் ஒரு மனுஷன்? ஒரு கட்டத்தில் மயக்கம் வந்து தளர்ந்து குத்து உயிரும் கொலையுருமா ஆன உடனே இப்போ ஏன்ட்ட சொல்கிறாரு, அவனை அழித்து போடுன்றார். அவனுடைய 99 பலனை உறிஞ்சிட்டு அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு, என்கிட்ட சொல்வார் மிதிச்சு அவனை சாகடின்றாரு. எப்படி செய்கிறார் பாருங்க இந்த அனாதி தேவன். இந்த பூனையை பார்த்துருக்கிறீங்களா? பூனைக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மை அப்படின்னு சொன்னால், ஒரு எலிய, ஒரு பெரிய எலி வந்து பூனைக்குட்டிகிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. பூனைக்குட்டி அந்த பெரிய எலி பூனைக்குட்டியை ஒரு மாதிரியாக பண்ணிடும். அப்போ இந்த பெரிய பூனை என்ன பண்ணும், அந்த பெரிய எலியை குத்துயிரும் குலையுருமாக்கி மிச்ச உயிரை குட்டிகள்கிட்ட போடுமா. மற்றதெல்லாம் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு. அது அந்த குட்டி பூனைங்க அந்த பெரிய எலியை இருக்கிற அந்த கொஞ்சம் உயிரை அதுங்க தான் எடுக்குமா. அந்த குட்டி பூனைங்க தான் நம்மளாம் தோத்துறோம். நம்மள்கிட்ட வேலை காட்டிக்கிட்டு இருந்த, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஆட்களுடைய பலனை எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை குத்து உயிரும் குயிலுமா நம்ம முன்னாடி போட்டு நம்மளை பார்த்து சொல்வார், இவனை அழித்து போடுன்னு சொல்வார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படித்தான் சத்துருக்களை நம்முடைய கையில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுத்து அவர் ஜெயம் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் சத்துருக்களை எப்படி என் கையில் ஒப்பு கொடுக்கிறார்னு சொன்னால், மறுபடியுமாக லேவியராகமம் 26 சோத்திருக்கிற லேவியராகமம் 26 அதன் 7ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் என்ன செய்வாங்க? அப்போ அந்த சத்துருக்களை உங்களுக்கு முன்னாடி விழ வைத்து உங்களுக்கு ஜெயம் தர்றார். உங்கள் கண்காண அவர்கள் விழுவார்கள். கொக்கரித்து கொண்டிருந்த நின்று வீரவசனம் பேசின, என்கிட்ட மோதிக்கிறியா, ஒண்டிக்கு ஒண்டி வரியா, பார்க்கலாமா அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசின அவனை உன் கண்ணுக்கு முன்னாடி விழ வைத்து உனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன பாராட்டுறாங்க? மேன்மை பாராட்டு. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிச்சே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. 430 வருஷம் எகிப்தியர்கள் அவ்வளவு இம்சை கொடுத்தான் இஸ்ரவேலனுக்கு. ஒரு நாள் மோசே சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கு என்ன செய்வதில்லை. பைபிள் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் பார்த்தார்களாம். தனக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கிறவனை எல்லாம் டெட் பாடியாக கீழே விழுந்து கிடக்கிறத கர்த்தர் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கண் காணும்படி செய்தார். நீங்கள் விழுந்து போவதில்லை, உங்களுக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களை கர்த்தர் கீழே விழப்பண்ணுவார். அல்லேலூயா. பிசாசு மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னாடி சத்துரு மின்னலை போல கீழே விழுந்து போவான். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்துருவின் மேல ஆண்டவர் உனக்கு எப்படி ஜெயம் கொடுக்கிறார்? உபாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய சோத்திருக்கிறோம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 20 வசனம் 4, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும்
உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்போ சத்துருக்களின் மேலே ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுக்கிறார்? அருமையானவர்களே, சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணி ஜெயம் கொடுக்கிறாருங்க? யுத்தம் பண்ணி. உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள்கிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ அமைதலாயிரு. உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு நானே யுத்தம் பண்ணுவேன். மோசே சொன்னான், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். ஆமென்னு சொல்லுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 29 இப்படி சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்தின் ராஜ்யத்தார் மேலும் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நீ அமர்ந்திரு, நானே காரியத்தை நடத்துவேன். நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் மௌனமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த 430 வருஷமா அவங்களை வேதனைப்படுத்திய அந்த சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் அதில் போயிட்டான். பின்னாடி வந்த சோத்திரிக்கிறோம் அந்த எகிப்தியனை அந்த செங்கடலிலே மூழ்கடித்து கொண்டார். அவருடைய ரதங்களை வருத்தத்தோடு நடத்த பண்ணினார். அதனுடைய உருளைகளை எல்லாம் சக்கரங்களை எல்லாம் அவர் கலற்றி போட்டார். பார்வோன் முதற்கொண்டு அவருடைய எல்லா யுத்த வீரர்களும் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள். கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஜெயம் கொடுப்பார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து ஜெயம் கொடுப்பார். 2வது, உங்கள் சத்துருக்களை சோத்தரிக்கிறோம் அவர் என்ன பண்ணி சோத்தரிக்கிறோம் என்ன பண்ணி விழ வைத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஜெயம் கொடுப்பார். 3வது, உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவார்? ஜெயம் தருவார். இந்த சத்துருக்களோடு கர்த்தர் உனக்கு எப்படி ஜெயம் தருவார் என்று சொன்னால், உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 28 வசனம் 7. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார். அப்படியானால் சத்துருவை முறியடித்து சிதறடித்து ஜெயம் தருவார். முறியடித்து சிதறடித்து ஜெயம் தருவார். எல்லாரும் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை முறியடித்து சிதறடித்து ஜெயம் தருவார். பாருங்க, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிப்பாராம். ஏன் முறியடிக்கிறார்னா, முறிஞ்ச ஒன்று திரும்பி எழுந்து நிற்காது. இந்த முருங்கை மரத்தை முறிஞ்சி போடுற மாதிரி நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், அவர்களோ முறிந்து அப்படியே விழ வைக்கல, முறிந்து அவன் திரும்பி அவனால் எழுந்து நிற்க முடியாது. முதுகு தண்டை தான் உடைச்சிட்டாரே, முறிச்சிட்டாரே. உனக்கு விரோதமாக இருக்கிறவனை கர்த்தர் முறிப்பார். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை என்ன செய்கிறது? முறிக்கிறது. அடே அப்பா, கேதுரு மரம் நான் பல முறை பிரசவம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேதுரு மரத்தை நம்ம யாருமே பார்த்ததில்லை. அது நம்ம ஊர் மரம் கிடையாது. அது இஸ்ரவேல் கானான் தேசத்தில் இருந்த மரம். கேதுரு மரம் ஒரு ஒரு சாதாரண நல்ல ஒரு பெரிய நல்ல முத்தன மரம். 50 பேர் சேர்ந்தாலும் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளவு பருமனான மரம். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்த்துருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேதுரு மரம் சாதாரண மரம் அல்ல. 50 பேர் ரவுண்டு கட்டினாலும் அந்த மரத்தை என்ன செய்ய முடியாது?
பிடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய மரம். ஆனா அந்த மரத்தையே முறிச்சு போடுறாராம். சோத்திரிக்கிறோம். ஆனா முறிந்து போய்விடுவேனோ என்கிற நெறிந்த நாணல முறியாம காக்கிறாராம். என்னை எவனும் முறிக்க முடியாது என்கிற நிற்கிற ஒன்றை கர்த்தர் முறித்து போடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி எவனும் பெருமை பாராட்ட முடியாது. ஒரு நாணல் என்னங்க, அது இப்போ ஒரு காற்றுல அது சாஞ்சிற அளவு பலவீனமானதுதான். நான் முறிஞ்சிடுவேனோ நிற்கிற ஒன்றை முறியாமல் காக்கிறார். என்னை எவனும் முறிக்க முடியாது என்கிற ஒன்றை கர்த்தர் முறித்து போடுகிறார். அல்லேலூயா. உன்னை முறிச்சு போடணும், உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற சத்துருவை ஆண்டவர் முறித்து போடுவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சத்துருக்களின் மேலே எப்படி ஜெயம் கொடுக்கிறார்னு சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஜெயம் கொடுக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8 வசனம் 34 பாருங்க. இஸ்ரவேலர் புத்திரர் தங்கள் சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருவின் கையினின்றும் தங்களை ரட்சித்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமல் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுக்கிறாரு? சத்துருவின் கையிலிருந்து ரட்சித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். சத்துருவின் கையிலிருந்து உங்களை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எல்லா சத்துருக்களின் கையினின்று தங்களை ரட்சித்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை. அப்படின்னா ஒரு காலத்தில் சத்துரு அவன் இருக்கமா அவன் கையில் பிடிச்சி வச்சிருந்தான். விடமாட்டான், உன்னை நீ நல்லா இருக்க விடமாட்டேன், உன்னை முன்னேற விடமாட்டேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்க விடமாட்டேன்னு அவன் உடும்பு பிடியா பிடிச்சி வருஷக்கணக்கா மாதக்கணக்கா வாரக்கணக்கா நாள் கணக்கா வச்சுக்கிட்டு இருந்தான் கையில். அவன் கையில் இருந்த நம்மளை கர்த்தர் விடுதலையாக்கினார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். சில நேரம் உங்கள் மேலேயே நீங்கள் தலையில் கை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். சோத்திரிக்கிற பிசாசு போராடும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, கொலோசியர் 1வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களின்படி, பிசாசே என் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, சத்ருவின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் இந்த வசனத்தின் சட்டப்படி என் மேல உனக்கு அதிகாரமே இல்லை என்று நீங்களும் நானும் சொல்லணும். அல்லேலூயா. என்னன்னா ஊஆள் நினச்சிக்கினிய. ஒரு காலத்தில் இருந்தேன், இருளில் கடந்தேன், உன் கையில் இருந்தேன். ஆனால் இப்பெல்லாம் நான் உன் கையில் இருக்கிற ஆள் இல்லை. என்னைக்கோ உன் கையில் இருந்த என்னை விடுதலையாக்கி இன்னைக்கு நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன். கர்த்தருடைய கையில் இருக்கிற என்னை திரும்ப பறிக்கவே முடியாது. என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ எனக்கு உண்டான ஒன்றையோ நீ பறிக்க முடியாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருடைய கையில என் குடும்பம் என் பிள்ளைகள் இருக்கிறபடியால் ஒரு காலமும் நீ என்னை பறித்து விட முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறேன். அப்படியான ஆண்டவர் சத்ருவின் மேலே எப்படி ஜெயம் கொடுக்கிறாரு? அவன் கையிலிருந்து நம்மளை ரட்சித்து விடுதலையாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த சத்ருவின் மேலே தேவன் நமக்கு எப்படி ஜெயம் கொடுக்கிறார்? 1 நாளாகம புஸ்தகம் ஸ்தோத்திரிக்கிறோம் 17:10. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அப்படியானால் இங்கே வசனத்தில் என்ன போட்டுக்கிறதுனா, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். சத்துருவை கீழ்ப்படுத்தி உனக்கு ஜெயம் தருவார். என்ன படுத்திங்க? கீழ்ப்படுத்துவார். உன் தலை மேலே உட்காந்து உன்னை மாவாட்டிக்கிட்டு இருந்த பிசாசை எல்லாம் உன் காலின் கீழே கொண்டு வருவார், கீழ்ப்படுத்துவார், உன்னை மேலாக்குவார். வேதம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை மேலாக்கி சத்துருவை கீழாக்குவார். உன்னை இதுவரைக்கும் நிந்தித்த சத்துருவை, பயமுறுத்தின சத்துருவை, ஒடுக்க நினைச்ச சத்துருவை, விரோதம் பண்ணின சத்துருவை, துக்கப்படுத்தின சத்துருவை,
அல்லேலூயா. வெள்ளம் போல உனக்கு விரோதமாக வந்த சத்துருவை கீழ்ப்படுத்துகிறார். இது உங்களாலையும் என்னாலையும் பண்ண முடியாது. அனாதி தேவன் அதை பண்ணுகிறார், கீழ்ப்படுத்துகிறார். அல்லேலூயா. சாத்தானை கீழ்ப்படுத்தி சோத்தரிக்கிறார், என்னை மேலாக்கி எனக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படுத்துகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு, ஜாதிகளின் மேல் நான் உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சில நேரங்களில் நீங்கள் கர்த்தர் யுத்தம் செய்யணும், நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா அவர் மேலே எழும்பி சத்துருவன் உனக்கு கீழே அவர் கொண்டு வருவார். சோத்திரம். அவன் ஆட்டம் போட முடியாது. அவன் ஆட்டத்தை, அவன் வேகத்தை எல்லாம் கீழே கொண்டு வந்துடுவார். சோத்திரம். அவன் பரிதாம கிடப்பான் கீழே. அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறார். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த சத்துருக்களின் மேலே ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே. தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, அவரா நசுக்க போகிற, என் காலின் கீழே என்னத்துக்கு நசுக்கணும்? பாருங்க எவ்வளோ என்னை மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க. சத்துருவை என் காலின் கீழே என்ன செய்கிறாருங்க? நசுக்கி போடுகிறார். சத்துருக்களை காலின் கீழே நசுக்கி ஜெயம் கொடுக்கிறார். உன் கண் காண உன் காலின் கீழே. சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், சாத்தானை என்னுடைய காலின் கீழே நசுக்கி போடுவார். அப்படின்னா உன் காலு கீழே அந்த சத்துருவை வச்சுட்டு சொல்லுவார் பழகுது, நசுக்குன்னு வர பழகுது. நீ நசுக்க வேண்டிய வேலை தான். விரியன் பாம்பின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தை என்ன செய்வாய்? மிதித்து போடுவாய். என்னால் செய்ய முடியாதலாம் சொல்கிறாரு. முதல்ல பாம்பு மேலே நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி வழுக்கி விடும். ஆனால் அது மேலேயே உன்னை நடத்தி பால சிங்கத்தை என்ன செய்வாயா? இயேசுவே, பால சிங்கத்தை நான் எப்படி மிதிக்கிறது? சிங்கத்தை பார்த்தாலே எனக்கு அல்லெல்லாம் கலலுது. அவ்வளவு பலனை எனக்கு தரார். அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை, பால சிங்கம்னா நல்ல இலை சிங்கம்னு அர்த்தம், யங் லயன் அர்த்தம். எவ்வளவு வீரியத்தோடு அந்த சிங்கம் இருக்கும். ஆனால் அந்த சிங்கத்தையே நான் மிதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கட்டளையிடுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ பாருங்க, சத்துருக்களை துரத்துறார் அப்படின்னா அதில் இருக்கிற டைமென்ஷன்களை நான் சொல்கிறேன். எப்படிலாம் பண்ணுறாருன்னு பகுத்து பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெயம் தர்றாரு. விழ வச்சு என்ன தராருங்க? ஜெயம் தராரு. யுத்தம் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஜெயம் தராரு. முறியடித்து சிதறடித்து என்ன கொடுக்குறாரு? ஜெயம் கொடுக்குறாரு. சத்துருவை என் கையில் இருந்து சோத்திரம், அவன் கையில் இருக்கிற நம்மளை விடுவித்து என்ன கொடுக்குறாரு? ஜெயம் கொடுக்குறாரு. அவனை என் காலுக்கு கீழாக என்ன படுத்துறாரு? கீழ்ப்படுத்துறாரு. 5வது நசுக்கியே போடுறாரு. இப்படி ஜெயம் கொடுக்கிறவர் தான் அனாதி தேவன். நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அனாதி தேவன் உன் சத்துருக்களை உன் முன்னின்று என்ன செய்து துரத்தி ஜெயம் தருகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. சத்துருக்களின் மேலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். அனாதி தேவன் சத்துருக்களை உன் முன்னின்று துரத்தி அவனை அழித்து போடு என்று சொல்லுவார் என்று அந்த அனாதி தேவனுடைய நாமத்தையும் அதனுடைய செயல்பாட்டை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். சத்துருக்களின் மேல் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அவர் எப்படிலாம் ஜெயம் கொடுக்கிறார் என்று 7 காரியங்களை பார்த்தோம். சத்துரு என்றால் யார் என்கிறதை குறித்து ஒரு 7 காரியங்களை பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என் ஆண்டவர் முறியடித்து கைகளை தட்டி அவைகள் எல்லாவற்றின் மேலும் நீர் ஜெயத்தை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.